வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். நாம் இன்னைக்கு கோத்தகிரியில் இருக்கக்கூடிய ஒடியா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியிலேருந்து கேத்தரின் வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு பக்கத்தில், அதாவது கேத்தரின் வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி இருந்து இதை மாதிரியான ஒரு வழி இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போவுமே ஒரு ஸ்டாஃப் முன்னாடி நின்றுக்கிட்டு நமக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு டைவர்ஷன் வழி காட்டுறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டியுமே நாம் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டின அந்த ஒரு ஆஃபீஸ் மாதிரியான அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே வரலாம். வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கிற மாதிரி இடம் இருக்குது. பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வண்டியை இங்கே நிப்பாட்டிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி மலை, ஒரு பள்ளத்தாக்கில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. டீ எஸ்டேட் அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அடுக்காக வச்சுருக்கிறாங்க. நாங்கள் போன சமயத்தில் அங்கே பைசன் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, பைசன் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாமே அப்படின்னு போகிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய போட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய அமைப்பு இருந்துச்சு. நல்லானா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. சரி, இவ்வளவு நாள் கழிச்சும் இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போமே அப்படின்ட்டு போனோம். இங்க இந்த குளம், ஒரு சின்ன லேக் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இங்க கொய் ஃபிஷ்ஷஸ் நிறைய இருக்கு, கலர் கலரா இருக்குது. இந்த கொய் ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே நீங்க சாப்பிடலாம். வெளியில ஒரு சின்ன காரிடார் மாதிரியான அமைப்பு இருக்கு. அங்க நீங்க உட்காந்து உங்களுடைய ஃபுட் ஆர்டர் பண்ணி ஃபுட் அங்கேயே வரும். அதுல உட்காந்து இந்த ஒரு ஆம்பியன்ஸ்ல சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர்பா இருக்கு. நீங்க உள்ள உட்காந்து சாப்பிட்னாலும் சாப்பிடலாம். ஒரு 2 லேயரா வச்சிருக்கிறாங்க. மேல ஒரு லேயர், அதுக்கு அடுத்து கீழே ஒரு லேயர், அதுக்கு அடுத்து தான் அந்த காரிடோர் மாதிரியான அமைப்பு இருக்கு. இந்த மாதிரியான செட்டப் விரும்புகிறவங்க நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிடலாம், இங்கே வந்து சாப்பிடலாம். இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வேணும், ஒரு நல்ல அப்பியரன்ஸ் வேணும் அப்படின்னு அதை நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே போகலாம். இதை மாதிரி எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை பார்க்க முடிஞ்சுது. சரின்னு நாங்களும் சாப்பிட்றதுக்காக அங்கே போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அவங்களும் வந்து அங்கே பாருங்கள் எவ்வளவு அருமையாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஃபுட் எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே ஃபிஷ் எல்லாமே இங்கே வந்துடும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிடலாம். குட்டீஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த இடத்த நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் இந்த நான்வெஜ்ஜு அதில் இருக்கக்கூடிய மசாலாக்களை உள்ளே போடாமல் இருக்கிறது நல்லது. அந்த இடம் வந்து கொஞ்சம் நாஸ்தி ஆயிரும். அதனால அதை பாருங்க. மற்றபடி இந்த ஒரு ஆம்பியன்ஸில் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதுங்கிறது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயந்தாங்க. சரி, இந்த ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஃபுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலான்னு பார்த்தோம். நாங்கள் டிராகன் சிக்கன் சொல்லியிருந்தோம், பிரியாணி, சிக்கன் பிரியாணி சொல்லியிருந்தோம், ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தோம். ரொம்ப ஒன்றும் ஹெவியாக சாப்பிடணும்னு தோணலை, அதனால இதை மட்டுமே சொல்லியிருந்தோம். குவான்டிட்டி நிறையவே இருந்துச்சு. நம்ம சொன்னது, அதாவது ரொம்ப நல்லா சாப்பிட்றவங்க ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுனா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. முதல்ல அந்த டிராகன் சிக்கனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒன்றும் ஸ்பைசியாக இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, ஓரளவுக்கு செமி கிரேவியாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் நல்லா வெந்திருந்துச்சு. அது ஒரு மாதிரி பிஸ்கட் மாதிரி நல்லா வெந்திருந்துச்சு. நாங்கள் ஃபன் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸுமே நல்ல உதிரியாக இருந்துச்சு. நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கூட வந்திருந்தவங்க கேட்டாங்க, இதுக்குன்னே தனி செஃப் வச்சு பண்ணுறாங்களே, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி செஃப் வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி. நல்ல கேட்ரிங் படித்தவங்கள வச்சு பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆம்பியன்ஸை பொறுத்தவரையில் அவ்வளோ சூப்பர்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால தான் இன்னைய வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நாங்கள் வந்தோம், நல்ல ஜாலியாக இருந்துச்சு. உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு போனோம். நீங்கள் கோத்தகிரி கிராஸ் பண்ணுறீங்கன்னா
கட்டாயம் இங்கே வாங்க. ஏன்னா எப்படினாலும் அந்த கேத்தரின் ஃபால்ஸுடைய வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் வருவீங்க. கேத்தரின் ஃபால்ஸுக்கு இப்போ போக முடியறதில்ல, பட் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். அதனால நீங்கள் வாங்க, வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் இது மாதிரி உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.